இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 1:9. உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னா இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அவர் தான் சொல்லியிருக்கிறார், நான் தான் ஜீவ ஒளி அப்படின்னு இருக்கிறாரு, நான் தான் வெளிச்சம் அப்படின்னு இருக்கிறாரு. அவர் வந்த இடத்துல அங்கே இருள் இல்லை. இப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உலகத்திலே எந்த மனுஷனையும் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, அவன் திருடனாக இருக்கலாம், கொள்ளைக்காரனாக இருக்கலாம், கொலைகாரனாக இருக்கலாம், விபச்சாரக்காரனாக இருக்கலாம், திமிர் பிடிச்சவனாக இருக்கலாம், திமிர்வாதம் பிடிச்சவனாக இருக்கலாம், நோய் பிடிச்சவனாக இருக்கலாம், எப்படிப்பட்டவனையும் பிரகாசிக்கிற ஒளி தான் அந்த மெய்யான ஒளியாகி இயேசு கிறிஸ்து. எனக்கு இது இருக்குது, அது முடியலை, இது என்னால் தீர்க்க முடியலை, கடன் பிரச்சனை ஒரு இருள், பாவம் ஒரு இருள், பிரச்சனை ஒரு இருள், குழப்பங்கள் ஒரு இருள், நிறைய இருக்குது. இருளில் நிறைய வகை இருக்குது. அந்த எந்த இருளானாலும் சரி, அது எந்த மனுஷனிடத்தில் இருந்தாலும் சரி, அவனுக்குள்ளே இந்த ஒளி வரும்போது அவனையே பிரகாசிக்க வைக்கிறது. இதனால் நம்ம எத்தனையோ ஊழியக்காரங்களுடைய சாட்சிகளை கேட்குறோம். எல்லா ஊழியக்காரங்களுமே ஒரு காலத்தில் ஆண்டவரை விட்டு தூரமாக போய் எதிர்த்தவங்க, ஆண்டவரை திட்டுனவங்க, ஆண்டவரை தூஷித்தவங்க, ஆண்டவரை வெறுத்தவங்க, ஆண்டவருக்கு விரோதமான செயல்களை பண்ணவங்க, மக்களை துன்பப்படுத்தினவங்க. பவுல் பாருங்கள், சவுலாக இருக்கும்போது மக்களை ரொம்ப துன்பப்படுத்துவார். அப்படிப்பட்டவரையே அந்த ஒளி போய் என்ன செய்து பிரகாசிக்க வச்சிடுச்சு. அப்புறம் பாருங்கள், அவர் எத்தனை ஒரு பெரிய மனுஷனாக மாறினார், எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக மாறினார், எத்தனை நிருபங்களை எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரி தான் தூசியும் சாம்பலும் குப்பையுமா சாக்கடையில் கிடக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் தூக்கி அவனிடத்துல அந்த இருளை நீக்குவதற்கு அவனுக்குள்ளே, அந்த இருதயத்துக்குள்ளே, அவனுடைய வாழ்க்கைக்குள்ளே பிரகாசிக்கிற ஒளி தான் அந்த ஜீவ ஒளி. அந்த ஜீவ ஒளியை கண்டு கொண்டவங்க யாருமே இருளில் இருக்க முடியாது. இருள் அவங்க பக்கம் வரவே முடியாது. இருளாகிய பிரச்சனை, இருளான பாவம், இருளாகிய வியாதிகள், இருளாகிய கஷ்டங்கள், இருளாகிய கவலைகள், கண்ணீர்கள், பாரங்கள், எந்த இருளானாலும் சரி எல்லாம் ஓடிடும். அவர் பிரகாசிக்கிற தேவன். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. அப்படிப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்து வந்தார்னா அவர் எந்த மனுஷனையும், அந்த வார்த்தை தான் முக்கியமான வார்த்தை, எந்த மனுஷனையும் எப்படிப்பட்டவனையும் பிரகாசிக்கிற ஒளி, பிரகாசிப்பிக்கிற ஒளி தான் அந்த மெய்யான ஒளி. நம்முடைய வாழ்க்கையிலே அந்த மெய்யான ஒளியை வரவழைப்போம், பிரகாசிக்கப்படுவோம். அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர் நீதியின் சூரியன். எப்படி அந்த சந்திரன் சூரியனிலிருந்து ஒளியை பெற்று உலகத்துக்கு கொடுக்குதோ, அது மாதிரி அவர் அறிந்த ஒவ்வொருவரும் அவரிடத்திலிருந்து ஜீவ ஒளியை பெற்று மக்களுக்கு கொடுக்கலாம். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியை, அந்த மெய்யான ஒளி, அவரை நாம் பின்பற்றுவோம். ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். ஆமென்.